திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம். சுவாமி பேர் ரங்கநாயகி சமேத கோணேஸ்வர சுவாமி. எல்லா கோவிலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு புராணங்கள் ஸ்தல புராணங்கள் இருக்கும். இந்த சிவாலயத்துக்கு 3 ஸ்தல புராணங்கள் உண்டு. மகாமகத்துக்கு சிறப்பானது. 2வது கருடாழ்வா பூஜை பண்ண சிவாலயம். 3வது காராகிர தோஷம் அப்படின்னா என்னென்னு கேட்டேன்னா சிறைச்சாலை சம்பந்தப்பட்டது, கோர்ட்டு வழக்குகள், இடப்பிரச்சனைகள்லாம் தீர்வு இந்த சிவாலயம் கோணேஸ்வரர். குடவால் சத்திரத்தை சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அங்கே ஸ்நானம் பண்ணாலே எல்லா வித பாவங்களும் போயிடும். செய்த பாவங்கள், செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் எல்லாமே போயிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். பெருமாளை வழிபடக்கூடிய கருடன் இந்த சிவாலயத்தை கோணேஸ்வரர் வழிபட்டது பெரிய ஒரு விசேஷமான ஸ்தலம். ரோக நிவர்த்தி ஸ்தலங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் பிராபலங்கள், உடம்பு வியாதி வைக்கலாம் இருந்தால் இந்த கோணேஸ்வரர் வழிபட்டு அர்ச்சனைகளில் பண்ணிட்டு போனால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்தது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா காராகிர தோஷம். அந்த காராகிர தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோர்ட்டு சம்பந்தம் வழக்குகள், இட பிரச்சனைகள்லாம் தீர்வு. அறிவோம் ஆலயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் ஒவ்வொரு பதிவிலையும் ஒவ்வொரு திருக்கோவில்கள் பற்றிய வரலாறு மற்றும் அதன் தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நாம் இன்றைக்கி தரிசிக்க இருக்கும் திருக்கோவில் பிரளய காலத்துடன் தொடர்புடைய கோயிலாகவும், கருடன், சூரியன், தாளப்பிய முனிவர், பிருகுமுனிவர் வழிபட்ட தலமாகவும், தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் 94வது சிவத்தலமாகவும், திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் அமையப்பட்டுள்ள பெரியநாயகி உடனுறை கோணேஸ்வரர் திருக்கோவில். முன்னொரு காலத்தில் உயிர்கள் அனைத்தையும் அழித்துவிடக்கூடிய பிரளயம் வந்தபொழுது உயிர்கள் அனைத்தும் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் அனைத்து உயிர்களின் ஜீவ வித்துக்களையும் அமிர்த கலசத்தில் வைத்தார். பிரளய காலமும் வந்தது. அப்பொழுது உலகம் முழுவதும் நீரினால் சூழப்பட்டது. ஜீவ வித்துக்களை அடக்கிய அமிர்த கலசம் பெருவெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தது. வெள்ளம் வடிய கலசம் ஒரு பகுதியில் தங்கியது. அப்பொழுது சிவபெருமான் வேடன் உருவம் தரித்து கலசத்தை உடைத்தார். கலசம் 3 பகுதியாக உடைந்தது. கலசத்தின் அடிப்பகுதி விழுந்த இடம் கும்பகோணமாகவும், ஈசன் ஆதி கும்பேசர் எனவும், நடுப்பக்கம் விழுந்த பகுதி கலையநல்லூர், அதாவது இன்றைய சாக்கோட்டை எனவும், இங்குள்ள ஈசன் அமுத கலேஸ்வரர் எனவும், குடத்தின் வாயிற்பகுதி விழுந்த இடமே குடவாயில், அதாவது குடவாசல் என ஆயிற்று. அதன் பிறகே பிரம்மதேவர் தான் படைக்கும் தொழிலை தொடர்ந்தார்.
கோச்செங்கற்சோழன் முற்பிறவியில் சிலந்தியாய் இருந்த பொழுது திருவானைக்கா இறைவனுக்கு வலைப்பந்தல் அமைத்து இறைவனை வழிபட்டார். அதன் பயனாக இறைவன் அருளால் சோழ நாட்டின் பேரரசனாக பிறக்கும் பேறு பெற்றார். முற்பிறவியில் தான் சிலந்தியாக இருந்த பொழுது சிவதொண்டிற்கு யானை இடையூறாக இருந்த காரணத்தால் யானை புகாதவாறும் யானை ஏறாத வண்ணமும் பல கோவில்களை கட்டினார். இத்திருத்தலமும் கோச்செங்கற்சோழன் கட்டிய மாடக் கோவில்களுள் ஒன்றாகும். மேற்கு நோக்கிய மூலவர் சன்னதியை தரிசிக்க 24 படிகள் ஏறி மேலே செல்லுமாறு அமையப்பட்டுள்ளது இத்திருத்தலம். பார்வதீபதயே நர மகாதேவா தன்னாட்டு சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் அறிவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வாகர்த்தாபிசம்பிரத்தோ வாகர்த்த பிரதிபக்ஷதே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ குருச்சரணாரவிந்தாப்யான் நமः குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குடவாய் க்ஷேத்திரம், திருவாரூர் மாவட்டம், குடவாசல் வட்டம். சுவாமி பேர் ரன்னாயகி சமேத கோணேஸ்வர சுவாமி. எல்லா கோவிலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புராணங்கள் ஸ்தல புராணங்கள் இருக்கும். இந்த சிவாலயத்துக்கு 3 ஸ்தல புராணங்கள் உண்டு. முதலது பார்த்தீங்கன்னா மகாமகத்துக்கு சிறப்பானது, 2வது கருடாழ்வா பூஜை பண்ண சிவாலயம், 3வது காராகிர தோஷம். அப்படின்னா என்னென்னு கேட்டேன்னா
சிறைச்சாலை சம்பந்தப்பட்டது, கோர்ட்டு வழக்குகள், இடப்பிரச்சனைகள்லாம் தீர்வு இந்த சிவாலயம் கோணேஸ்வரர். இதன் முதலாவது பார்த்தீங்கன்னா சுவாமி அந்த காலத்தில் 5 விதமான செயல் செய்தார். காத்தல், அழித்தல், படைத்தல், மறைத்தல் போது அழித்தல் ஈடுபடுறார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த லோகத்தில் என்ன பண்ணுறாருன்னா மழைக்கு அதிபதியான வருட பகவான்கிட்ட கொடுத்து இந்த கடத்தை கொண்டு போய் மேருமல்ல வச்சுடும் அப்படி சொல்கிறார். கருட பகவானும் வச்சுடுறார். அப்படி என்ன ஆகுதுன்னா காலப்போக்கில் பிரபஞ்சமே நீரில் அடிச்சுன்னு வந்து காவிரி தென்திசையில் கரை சேர்றது. அப்படி சேரும்போது பிரபஞ்சம் உள்ளே இருக்குது, வெளியில் எடுக்கணுங்கிறதுனால வேத நாயகன் வேட ரூபத்தில் என்ன பண்ணுறான்னா போகிறார் காட்டுக்கு வேட்டையாட. அப்போ என்ன பண்ணுறார், குடத்து மேலே அம்பு விடுறார், பட்டுடுது. 3 பகுதியாக உடையும் குடம். குடத்து நடுபகுதி ஆதி கும்பேஸ்வரன் கோலும், குடத்து நடுபகுதி கலையநல்லூர் சாக்கோட்டையினும், குடத்தோட வாயுவாக இங்கே வந்து நான் திருக்குடவாயின் பேர். மாசி மகம் மகாமகமாக இருந்தாலும் முதல்ல இங்கே சுவாமி எம்பாள் தரிசனம் பண்ணணும். கோவில் கைத்தாப்பில் அமிர்த புஷ்கர தீர்த்தம் இருக்குது, அங்கே ஸ்நானம் பண்ணணும். இதுதான் ஐதீகம். இதில் என்னென்னு கேட்டேன்னா ஜீவராசிகள் எல்லாருமே நம்ம நவநதிகளில் போய் ஸ்நானம் பண்ணுறோம். அந்த நவநதிகளை என்ன பண்ணுறான்னா காஷி பவனவர்கிட்ட கேட்குறா, ஜீவராசி எல்லாருமே அவளுடைய பாவத்தை வந்து எங்கள்கிட்ட போக்குறா, எங்களுடைய பாவத்தை நாங்கள் வந்து எங்கே போய் போக்குறதுங்கும் போது குடவாற்றத்தை சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அங்கே ஸ்நானம் பண்ணாலே எல்லா வித பாவங்களும் போயிடும். செய்த பாவங்கள், செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் எல்லாமே போயிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். 2வது பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா கருடாழ்வா பூஜை பண்ண சிவாலயம். அது என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா தன் தாய்க்கு தோஷத்துக்காக நிவர்த்தி பண்ணுறார். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா காசிவ முனிவருக்கு 2 மனைவி, கத்ரு, வினதை. கத்ருக்கு பிறந்தவர் கார்கோடமும், வினதைக்கு பிறந்தவர் கருடனும் இருப்பார். அக்கா தங்கை தான் திருமணம் செஞ்சதுனால தங்கையை வந்து அக்கா தாழ்த்தியே பார்க்கணுங்க எண்ணத்தில் இருப்பாள். அப்படி இருக்கும்போது என்னன்னு தேவலோகத்தில் என்ன பண்ணுறான், இந்திரன் வெள்ளை குதிரையில் போகிறார். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இவாளுக்குள்ள ஒரு போட்டி. குதிரை வந்து வெண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா, இல்லை கருமையாக இருக்குன்னு வந்து அக்காவை சொல்கிறா. தங்கை வந்து வெண்மையாக தான் இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் குதிரை வந்து வெண்மையாக தான் இருக்கும். கருப்பாகிறது என்ன பண்ணுறாருன்னா தன் பையன் கார்கோன்ட்ட சொல்லி விஷத்தை வால் நுண்ணியில் தடவை சொல்கிறா. அந்த வால் நுண்ணியில் தடவினாலும் வால் பூராமே கரும நிறமாக மாறிடுது. அப்படி இருக்கும்போது போயிட்டு வரும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறா. இவாளுக்குள்ள ஒப்பந்தம். கத்திரி சொல்கிறா, நீ வந்து சொல்கிறது உண்மையாக இருந்ததுன்னா நானும் என் பையனும் உன்ட்டு அடிமையாக இருக்கணும், நான் சொல்கிறது உண்மையாக உன்னோட பையனும் நீ என்கிட்ட அடிமையாக இருக்கணும்னு சொல்கிறா. அதுபோல் என்ன ஆகுதுன்னா கருமையாக இருக்குது, வரும்போது கருமையாடுறது. இந்த கருமையாக இருக்கிறதுனால நீயும் உன் பையனும் அடிமையாக இருக்கா, எனக்கு கொஞ்ச நாள் அடிமைத்தனமாக இருந்துருக்கா. இதை வந்து கருடனுக்கு பிடிக்காமல் இருக்குது. சுதந்திரமாக இருக்கக்கூடிய கருடன் வந்து எப்படி அடிமைத்தனமாக இருக்கிறதுனால அம்மாட்ட கேட்க பெரியம்மாட்டை கேளுமா, நான் என்ன செய்யணும்னு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அமிர்த கலசம் வந்து கொடுத்துன்னு சொல்கிறா பெரியம்மா. இவரும் தேவர்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இந்த வழியாக வரார். இந்த சுவாமி பிரளயகால சுவாமிங்கிறதுனால பிரபஞ்சம்லாம் அழிஞ்சு உருவான போது பார்த்திங்கன்னா சுவாமி மேலே பார்த்திங்கன்னா லிங்க ரூபத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புற்றான், மண் புற்றான் மூடி இருக்கும். இப்போ மூடி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டேன்னா இந்த சிவாலய வழியாக வர ஓய்வுக்காக இந்த ஸ்தலத்துலேயே ஒரு அரக்கன் என்ன பண்ணுறான்னா அவனும் அமிர்த கலசத்துக்காக ஜபம் பண்ணுறான். கருடன்ட்டு கேட்குறா, கொடுக்க மாட்டா. 2 பேருக்கு சண்டை போடுறா. திரும்பி பார்க்குற கலசமானது இல்லை. சரி, சுவாமி உள்ள மண் புற்றுக்கு உள்ளே போயிருக்குங்கிறதுனால தன் மூக்காலையும் காலாலையும் என்ன பண்ணுறாருன்னா கால் மேல் என்ன பண்ணுறான்னா மூக்காலையும் புற்றை விளக்குறார். விளக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாகமாக விளக்கும்போது சுவாமி மேலே படும்போது பார்த்திங்கன்னா ரத்தங்கள் கசிய ஆரம்பிச்சிடுது. கசிய ஆரம்பிச்சோன்னு என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த அப்போ தான் பார்க்குறா ரசிகிறது அப்படின்னு சொல்லி சுவாமி என்னை மன்னிச்சிடுங்கோ, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன். இந்த லிங்க ரூபத்தில் இருக்கிற சுவாமிகிட்ட மன்னிப்பு கேட்குறா. பெருமாளை வழிபடக்கூடிய கருடன் வந்து இந்த சிவாலயத்தை கோணேஸ்வரர் வழிபட்டது பெரிய ஒரு விசேஷமான ஸ்தலம். ரோக நிவர்த்தி ஸ்தலங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளங்கள், உடம்பு வியாதி வைக்கலாம் இருந்தால் இந்த கோணேஸ்வரர் வந்து வழிபட்டு அர்ச்சனைகளில் பண்ணிட்டு போனால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்தது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா காராகிர தோஷம். அந்த காராகிர தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோர்ட்டு சம்பந்தம் வழக்குகள், இட பிரச்சனைகள்லாம் தீர்வு. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா கொச்சங்கேஸ்வரன் வந்து கணைக்கால் என்பவனுக்கு ஒரு மன்னனை சிறைபிடித்து வைக்கிறார். இப்போ சிறைபிடித்து வைக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வஞ்சகத்தால் சிறைபிடித்து உள்ளே வச்சுறா. அந்த மன்னனுக்கே தெரியாமல் சிறைபிடித்து வச்சிடறா. கொச்சங்கேஸ்வரன் தெரியாமலே சிறைபிடித்து வச்சிடறாங்க அந்த அமைச்சர்கள்லாம். அப்படி இருக்கும்போது என்னன்னா சிறையில் இருக்கும்போது காவலாளி போய் உணவு கொடுக்குறார். இடது கையால் உணவு கொடுக்குறார். தீர்த்தமும் உணவும் கொடுக்கும்போது அதை வாங்க மறுக்கிறார். அப்போ அந்த கணக்காளர் முறையை சோழன் சொல்கிறார் வந்து சேரமான் வந்து, நான் வாழ்பட்டாலும் நெஞ்சில் தான் வாழ்பட்டு இறந்து போவோம், நீ இடது கையால் கொடுத்து உணவு வாழணுங்கிறது அவசியம் எனக்கு இல்லை, அந்த உயிரே எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறேன். இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா இங்கே சிவபெருமான சுவாமி பேர் என்ன, அம்பாள் பேர் இந்த ஊருன்ற சிறப்பு என்னன்னு கேட்குற அவள்கிட்டே கேட்டுட்டு இருக்கும்போது கோணேஸ்வரர் சுவாமி சொல்லும்போது இது திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம். அப்படி இருக்கும்போது இந்த ஞானசம்பந்தர் பாடின பதிகத்தை பாடுறார். பதிவிட்டு உயிரை விட்டுரும் அப்படிங்கிறதுனால இந்த கிணத்துல உயிரை விட போகிறார். அப்போ என்ன பண்ணுறான்னா சுவாமி வந்து கோச்சங்கேஸ்வரன் கனவுல போய் சொல்கிறார், உன்னோட ஆட்சியில் ஒரு தவறு நடந்துட்டுருக்கு, அவர் தவறு செய்யலை, ஆனால் நீ அவர் வந்து தவறு செஞ்சுனா சிறையில் போட்டிருக்க, அவருக்கு வந்து உணவு சரியாக கொடுக்காதனால
இடது கையால் கொடுக்கறதுனால உயிர் விட போகிறார், நீ அவரை காவந்து பண்ண சிறையிலிருந்து விடுபட்டுன்னு சொல்கிறார். அவரும் போய் உயிரை விட போகிறார். இந்த கோச்சங்க சிவன் போய் என்னை மன்னிச்சிருங்கோ சுவாமியே என்கிட்ட சொல்லியிருக்கா, நீங்கள் தவறு செய்யலன்னு சொன்னதுனால விடு வச்சுறேன். அதனால் இடப்பிரச்சனைக்கு கோர்ட்டு சம்பந்தமான வழக்குகளுக்கெல்லாம் இந்த புவனேஸ்வரரை வழிபட்டு இருந்தால் ரொம்ப விசேஷம். இதில் என்னன்னு கேட்டேன், எல்லா சுவாமிக்கும் வந்து சிவபெருமானுக்கு திங்கக்கிழமை சொல்லுவாங்க. இந்த சுவாமிக்கு என்னன்னு கேட்டேன்னா, ஏன்னா கருடனும் பூஜை பண்ண கிழமை வியாழக்கிழமை, அந்த கோச்சங்க சோழனும் பூஜை பண்ணது வியாழக்கிழமை. அதனால் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையில் வந்து அர்ச்சனை பண்ணி ஒரு மாலை சாத்திட்டு வேண்டிட்டு போனாலே எல்லா விதமான தோஷங்களாக இருக்கும், நிவர்த்தியாகும். இந்த திருமண தடைகளுக்கு இது வந்து விசேஷம். என்னன்னு கேட்டிங்கன்னா கருடன் பூஜை பண்ணதுனால இது விசேஷமான ஸ்தலமாக இருக்கும். இது ரொம்ப